மாதம் மாதம் வருகின்ற திதிவிரதம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் 2 முறை முருகனுக்குரிய சஷ்டி திதி வரும். இந்த சஷ்டி திதியில் சஷ்டி விரதம் இருப்பவர்களும் உண்டு. இந்த சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்துவிட்டால் அது இன்னும் சிறப்பு. அது வருடத்தில் சில நாட்களில் மட்டுமே வரும். அன்றைக்கு வார விரதமும் செவ்வாய்க்கிழமையும் இரண்டும் இணைந்து வருவது கூடுதல் நன்மைகளை கிடைக்கும். நீங்கள் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. வாரம் வாரம் ஓரிரு நேரங்களில் 6 வெற்றிலைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த காம்புகளை நடுவில் ஒரு மயில் தொகை போல் விரித்து வச்சு அந்த 6 வெற்றிலைகளையும் நுனிக்காம்பை கிள்ளி வச்சுட்டு மேலேயும் கீழேயும் சந்தனமான குங்குமம் வச்சுட்டு அந்த 6 காம்பு கிள்ளணும் இல்லையா, அது கிளியாஞ்சிட்டி நடுவில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. செவ்வாய்க்கிழமையை ஓரிரு நேரங்களில் வணங்கி வாருங்கள். ஓரிரு நேரம் என்பது காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8. இந்த நேரங்களில் நீங்கள் முருகனை வழிபட்டு வாருங்கள். நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள். நீங்களும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வெற்றிலை வழிபாடை செய்து வாருங்கள். நன்மை உண்டாகட்டும்.